அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் போன வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் போர் பிரகடனம் செய்து விடுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் உங்கள் செல்வங்களில் அசல் தொகை உங்களுக்குரியது. நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது, உங்களுக்கும் அநியாயம் செய்யப்படக்கூடாது. கடன் பெற்றவர்கள் சிரமப்படுவராக இருந்தால் வசதி பெறும் வரை கால அவகாசம் அழியுங்கள். நீங்கள் அறிவுராக இருந்தால் அதை தர்மமாக விட்டுவிடுவதே உங்களுக்கு சிறந்தது. ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதில்தான் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததும் முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் குறிப்பிட்ட தவணை அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து கொண்டால் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கிடையே எழுதுபவர் நேர்மையாக எழுதட்டும். அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று எழுதுவதற்கு அந்த எழுத்தர் மறுக்காது எழுதி கொடுக்கட்டும். கடன் பெற்றவர் எழுதுவதற்கான வாசகம் சொல்லட்டும். அவர் தனது இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சி நடக்கட்டும். அவர் அதிலிருந்து எதையும் குறைத்து விட வேண்டாம். கடன் பெற்றவர் விபரமற்றவராகவோ அல்லது பலவீனமானவராகவோ அல்லது வாசகம் செய்வதற்கு இயலாதவராகவோ இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நேர்மையாக வாசகம் சொல்லட்டும். உங்களில் 2 ஆண்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். 2 ஆண்கள் இல்லை என்றால் சாட்சிகளில் நீங்கள் பொருந்தி கொள்ளும் ஒரு ஆணையும் 2 பெண்களையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி தவறிழைத்தால் மற்றொருத்தி அவளுக்கு நினைப்படுத்துவாள். சாட்சிகள் அழைக்கப்படும் போது மறுத்துவிட வேண்டாம். கடன் தொகை சிறியதாயினும் பெரியதாயினும் தவணை குறிப்பிட்டு அதை எழுதி கொள்வதில் அலட்சியம் காட்டாதீர்கள். இது அல்லாஹ்விடம் மிக நீதியானதும் சாட்சியத்திற்கு மிக உறுதியானதும் நீங்கள் சந்தேகிக்காமல் இருப்பதற்கு நெருக்கமானதும் ஆகும். எனினும் உங்களுக்கிடையே தவணை குறிப்பிடாமல் செய்து கொள்ளும் உடனடி வியாபாரமாக இருந்தால் அதை எழுதி கொள்ளாமல் இருப்பதில் உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் ஒப்பந்தங்கள் செய்யும்போது சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எழுத்தாரோ சாட்சியோ துன்புறுத்தப்படக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது உங்கள் மீது பாவமாகும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வே உங்களுக்கு கற்றுத்தருகிறான். ஒவ்வொரு பொருள்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன். நீங்கள் பயணத்தில் இருந்து எழுத்தார் கிடைக்காவிட்டால் அடைமானங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நம்பகத்தன்மையை நிறைவேற்றட்டும். அவர் தனது இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சி நடக்கட்டும். சாட்சியத்தை மறைக்காதீர்கள். யார் அதை மறைக்கின்றாரோ அவரது உள்ளம் பாவம் செய்கிறது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அல்லாஹுக்கே உரியவை. உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது அதை மறைத்தாலோ அல்லாஹ் அது குறித்து உங்களை விசாரிப்பான். தான் நாடியோருக்கு மன்னிப்பு வழங்குவான், தான் நாடியோரை தண்டிப்பான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை இத்தூதர் நம்பிக்கை கொண்டார். இறை நம்பிக்கையாளர்களும் இதை நம்பினார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அவனுடைய தூதர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்கள் இறைவனே, உனது மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே திரும்ப வேண்டியுள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். யாரையும் அவருடைய சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். அவர் செய்த நன்மை அவருக்கே உரியது, அவர் செய்த தீமை அவருக்கே எதிரானது. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறிழைந்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ
சுமத்தியது போன்று எங்கள் மீதும் சுமையை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் பிழைகளை பொருத்தி தந்தருள்வாயாக. எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். இறை மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்றும் கூறினார்கள். ஆலு இம்ரான். இம்ரானின் குடும்பத்தினர். மொத்த வசனங்கள் 200. அலிஃப் லாம் மீம். அல்லாஹ், அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. அவன் எப்போதும் உயிருடன் இருப்பவன், நிலைத்திருப்பவன். உண்மையை கொண்ட இவ்வேதத்தை மீது அவன் இறக்கினான். இது தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மைப்படுத்துகிறது. இதற்கு முன்னர் மக்களுக்கு நேர்வழி காட்டியாக தௌராத்தையும் இஞ்சிலையும் இறக்கினான். வழிகேட்டில் இருந்து நேர்வழியை பிரித்து காட்டுவதையும் இறக்கினான். அல்லாஹுவின் வசனங்களை யார் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு கடும் வேதனை உள்ளது. அல்லாஹ் மிகைத்தவன், தண்டிப்பவன். பூமியிலும் வானத்திலும் அல்லாஹுக்கு எதுவும் மறையாது. கருவறைகளில் தான் நாடியவாறு அவனே உங்களை வடிவமைக்கின்றான். மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. நபியே, அவனே இவ்வேதத்தை மீது இறக்கினான். இதில் தெளிவான கருத்துக்களை கொண்ட வசனங்கள் உள்ளன. அவையே இவ்வேதத்தின் அடிப்படை. வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட மற்ற வசனங்களும் உள்ளன. தமது உள்ளங்களில் வழிகேடு உள்ளவர்கள் குழப்பத்தை நாடியும் அதற்கு தவறான விளக்கத்தை தேடியும் அதிலுள்ள வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட வசனங்களை பின்பற்றுகின்றனர். அல்லாஹுவையும் கல்வியின் தேர்ந்தவர்களையும் தவிர வேறொருவரும் அதன் உண்மை விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இதை நாங்கள் நம்பினோம். அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவை என கல்வியின் தேர்ந்த அவர்கள் கூறுகின்றனர். அறிவுடையவர்களை தவிர வேறொருவரும் படிப்பினை பெற மாட்டார்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை பிறழச் செய்து விடாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக. நீயே கொடைவள்ளல். எங்கள் இறைவனே, சந்தேகமே இல்லாத ஒரு நாளில் மக்களை நீயே ஒன்று திரட்டுபவன் என்று பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். இறை மறுப்பாளர்களுக்கு அவர்களின் செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடமிருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றாது. அவர்களே நரகத்தின் எரிபொருட்கள். இவர்களது நிலை ஃபிர்அவுனின் கூட்டத்தார் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் நிலையை போன்றது. அவர்கள் தம் வசனங்களை பொய்யென கூறினார்கள். எனவே அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை அல்லாஹ் பிடித்தான். தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன். நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவீர்கள். தங்குமிடத்தில் அது கெட்டது என்று இறைமறுப்பாளர்களிடம் கூறுவீராக. பத்ரு போரில் சந்தித்து கொண்ட இரு படைகளிடம் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. ஒன்று அல்லாஹுவின் பாதையில் போரிடும் படை, மற்றொன்று இறை மறுப்பாளர்களின் படை. இவர்கள் முஸ்லிம்களாகிய அவர்களை தம்மை விட 2 மடங்காக கண்களால் கண்டனர். தான் நாடியோரை அல்லாஹ் தனது உதவியால் பலப்படுத்துகிறான். அறிவுடையோருக்கு இதில் படிப்பினை உள்ளது. பெண்கள், ஆண் மக்கள், சேகரிக்கப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் ஆகிய ஆசைக்குரியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இவை இவ்வுலக வாழ்வின் இன்பங்கள். அல்லாஹ்விடமே அழகிய தங்குமிடம் உள்ளது. இவற்றை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? இறையச்சமுடையோருக்கு தமது இறைவனிடம் சொர்க்கங்கள் உள்ளன. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். தூய துணைவிகளும் அல்லாஹ்வின் பொருத்தமும் உண்டு. அடியார்களை அல்லாஹ் பார்ப்பவன் என்று நபியே கூறுவீராக. நம்பிக்கை, நல்ல செயல்கள், அன்பு இவையெல்லாம் வாழ்வை வளமாக மாற்றும்.
எல்லா அருளும் அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது என்பதை நினைவில் வையுங்கள். நல்ல செயல்கள் செய்யுங்கள். சிந்தனைகள் தூய்மையாகவும் வைக்கவும். அல்லாஹ் எப்போதும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். நல்ல செயல்கள் செய்யுங்கள். அன்பும் கருணையும் பரப்புங்கள். அல்லாஹ்வின் கிருபை எப்பொழுதும் உங்கள் மனதில் தோன்றட்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.